விதுஷன். ஓகே, விதுஷன் எல்சி. ஓகே, விதுஷன் எல்சி இருவருக்கும் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? வெட்டிங். ஓகே, இருவருக்கும் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். ஓகே, இருவரையும் வாழ்த்தி இன்னைக்கு யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். சரியோ? வந்தவங்களா இருக்கலாம், அல்லது இங்க நிக்கிறவையா இருக்கலாம், வர முடியாதவையாவும் இருக்கலாம். சரி, ஓகே. இதுல பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, இதுல மாப்பிள்ளைக்கும் கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. மாப்பிள்ளைக்கு என்ன வந்துருக்கு? எடுங்க, வெளியே எடுத்து பாருங்க. ஓகே, டிஷர்ட் வந்திருக்கேன். சரி, இதுலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு மாப்பிள்ளைக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, அப்படியே ஓபன் பண்ணிக்கொண்டே சொல்லுங்க யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. அக்காவா? என்ன பேர்? சோபிகா. பொண்ணோட அக்கா. அது உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு, நீங்க பொண்ணோட அக்காவா சொல்றீங்க? இது என்ன பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க? இது நல்லா இருக்கு. ஓகே, ஒச்சனிக்கு. ஓகே, சரி, பொண்ணு சொல்லுங்க யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு? அக்கா இல்லாடி தம்பி. அக்கா என்னது தம்பி? அக்காவுக்கு என்ன பேர், தம்பிக்கு என்ன பேர்? அக்காட பேர் சோபியா, தம்பி மாதிரி. ஓகே, இது நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. மாப்பிள்ளை அப்படியா? ஓகே, சரி, பொண்ணு சைடு வந்துருக்குமா மாப்பிள்ளை சைடு? பொண்ணு சைடு. மாப்பிள்ளை சைடு தான் கிஃப்ட் வந்துருக்கு. என்ன பொய்யன்றீங்க? என்ன பொய்யன்றீங்க? மாப்பிள்ளை சைடு தான் கிஃப்ட் வந்துருக்கு. நாங்க தானே கிஃப்ட் கொண்டு வந்தோம். இது என்னப்பா இது? சரி, நீங்க வவுனியா தான் அப்படியா? ஓகே, ஆனா இங்கதான் கிஃப்ட் கொடுக்க சொல்லி இங்க அனுப்பியிருக்கணும். வெளிநாட்டுல இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு. ஒருத்தருமே இல்லையா? ஏன் இல்ல? யோசிச்சு பாருங்க, உங்களை அறியாம இதான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அக்கா விடுறீங்கல்ல? அப்படியா? அது அவ வரையக்க கொண்டு ஓபன் பண்ணி பாருங்க. சரி, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே. என்ன? சரி, மாப்பிள்ளைக்கு தான் வந்திருக்கு. சொல்லுங்க, பொண்ணுக்கு வரல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது உறவுகளா இருக்கலாம். தங்கச்சி ஒரு ஆள். என்ன பேர்? ஓகே, இங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. இல்ல, உங்களுக்கு தானே கிஃப்ட் வந்திருக்கு, அவருக்கு வேற இல்ல. உங்களுக்கு தான் வந்திருக்கு. இல்லையா? ஒருத்தருக்கு தெரிஞ்சுன்னா எப்படி உங்களுக்கு தான் கிஃப்ட் அனுப்பியிருக்கலாம். யாருன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாரா இருக்கும்? லவ்வரா இருக்கும். வேற யாரும்? சரி, ஒரு கேர்ள்கிட்ட இருந்தா உங்களுக்கு கிஃப்ட் வந்து இல்லையே, அவக்கெல்லாம் வந்திருக்கும். அப்படின்னா அவக்கு வந்து உங்களுக்கும் வந்திருக்கும். ஆனா அவக்கு வேற இல்லையே, உங்களுக்கு தானே கிஃப்ட் வந்துருக்கு. என்னவா மிக்கி சொல்லியெல்லாம் கொடுக்க கூடாது. சரி, ஓகே, சொல்லுங்க. தெரியல, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. அது யாரா இருக்கும்? கண்டுபிடிங்க பாப்போம். அதான் கன நேரம் வச்சிருக்கேன் நான். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு. அப்பயா சரி, பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் ஓப்பன். கொலுசு வந்திருக்கு. மெட்டல் பாருங்க.
வெள்ளி கொலுசு மணி. ஓகே மூக்குத்தி வந்திருக்கு. சரி கொலுசு கூட உங்க மாப்பிள்ளை போட்டு விடட்டும். எங்க போட தெரியுமா? அப்பா தெரியுங்க. சரி ஓகே பொண்ணுக்கு மூக்குத்தியும் கொலுசும் வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. அதான் வந்துட்டு. அதை நீங்க சரியா சொன்னா தான் தர சொல்லிடுவீங்க. அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன். அதுல யாரா இருக்கும்? வெளிநாட்டுல இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையீங்க. உங்க அக்கா தான். கவலைப்பட போறாங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அக்கா தான். கடைசி வரையில நீங்க தான் சொல்லணும். சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து சரி இப்படியெல்லாம் gift தரணும்னா யாரு தருது? நான் வேண்டி சரி, லட்சுமிக்கு. அதான் உங்க friends ன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அக்கா தருவாங்களா இதை? இது என்ன விலை? அக்கா பார்த்தேன். அப்படியா? சரி, செல்லத்துக்கு gift அனுப்பியிருக்கணும். யாரப்பா செல்லம்? செல்லத்துல இருந்தா gift வந்துருக்கு. செல்லம் செல்லம் டூ. எனக்கு செல்லம்னு தான் தந்திருக்கணும். அவங்கள அக்கா தான். அக்கா செல்லம்னே கூப்பிடுறேன். இதே இது பொண்ணு பேர் சொல்றாங்க. இப்போ 1 hour 2. அப்படியா? சரி ஓகே பாப்போம். என்ன ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கணும் வாசிக்கிறேன். என் பாசமுள்ள அன்பு சகோதரியே, அருமை மச்சானே, எம்மில் நேசமுள்ள அருமை உடன்பிறப்பே, எல்சி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து மகிழ்ந்து ஒன்றாய் சுற்றி திரிந்து இன்ப துன்ப வேளைகளில் ஆறுதலாய் உடன் இருந்து ஒருவர் ஒருவரை தாங்கி நேசித்து வலம் வந்திட்டோம். அவனிதனில் எம்மில் எப்போதும் அக்கறையும் அதீத அன்பையும் காட்டி தக்க துணையாய் இருந்திட்ட நீர் இன்று விதுஷன் அத்தானுடன் அன்புறவில் இணைந்து இல்லற பந்தத்தில் நுழைந்து இன்று மகிழ்ச்சியான மகத்தான நன்னாளில் கால்தடம் பதித்திட்ட இவ்வேளையில் இறைவனின் ஆசிகள் இருவருக்கும் குறைவின்றி பெற்று எப்போதும் நிறைவாய் மன மகிழ்வாய் வாழ்வில் உயர்வாய் சகல சௌபாக்கியங்களும் பெற்று இருவரும் சிறப்பான குடும்பமாய் பேருவகையுடன் வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும் உங்களோட செல்லம் சோபியா. உங்களோட மச்சான் அதோட ஆசை தம்பி மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் நமது என்ஜேவி சர்ப்ரைஸாக இருவரையும் வாழ்த்தி நிற்கின்றோம். சரி சொல்லுங்க, செல்லத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னப்பா கிஃப்ட் எல்லாம் அனுப்பிடுறோம் சொல்லிட்டீங்களா? சரி நீங்க சொல்லுங்க அக்கா. சரி தம்பி எங்க கூப்பிடுங்க. என்ன பேர் தம்பிக்கு? மதுஷன். எங்க மதுஷன் கூப்பிடுங்க. ஆனா நீங்க கண்டுபிடிக்கலையே பாத்தீங்களா மச்சானு? அதுதான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். விட்டுட்டீங்களா என்ன? சரி பரவாயில்ல. சரி ஓகே இதான் சொல்றீங்களோ மச்சானு? வேர்வையை பொருட்படுத்தாம உங்களுக்கு முக்கிய ஆடி பாடி வந்திருக்கிறேன்.
அம்மா எல்லாரும் கொண்டு வழி அப்படியே காட்டி எங்கேயும் உங்களுக்கு கரவாசம் ஓகே இதையும் ஓப்பன் பண்ணி இது குடும்பம் மகிழ்ச்சியோட 16 செல்வங்களும் குறைவின்றி பெற்று பெருவாழ்வு வாழ நாங்களும் எங்களுடைய என்ஜின் சப்ளை சர்வா இதுவரை மறுபடியும் வாழ்க்கை நிற்கின்றோம். நன்றி, தேங்க்யூ.